குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.2ல் 8th சம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ். ஒரு செட்டை கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பவர் செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஃபஸ்ட்டு பவர் செட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. 2 பவர் m அல்லது 2 பவர் n அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கண்டிப்பாக பேஸில் கீழே என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 2ன்ற நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும். பவரில் பார்த்தீங்கன்னா எம்மோ என்னோ என்ன வேணாலும் நம்ம வேரியபிளை பேர் கொடுத்துக்கலாம். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னவோ அதை நம்ம இங்கே கவுண்ட் பண்ணி போடணும். அதில் எண்ணிக்கைகள் எவ்வளோ வருதோ அதுதான் ஃபைனல் ஆன்சர், பவர் செட்டுடைய ஃபைனல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேபிட்டல் A இஸ் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்டில் A, B. இப்போது சப்செட்டுக்கும் பவர் செட்டுக்கும் என்ன வித்தியாசம்? சப்செட்டுனா இந்த ப்ராக்கெட்டு வராது, வெறும்னா தனித்தனியாக எடுத்து எழுதுவோம். அதே பவர் செட்டுனா எக்ஸ்ட்ராவாக இந்த செட் ப்ராக்கெட்டு வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பவர் செட் ஆஃப் ஏன்றது எப்படி எடுத்து எழுதணும்? கம்பல்சரியாக நல் செட்டை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுருங்க. ஸோ நல் செட்டுன்றதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு 0 மாதிரி போட்டு இப்படி லைனும் போடலாம் அல்லது எம்டி ப்ராக்கெட்ஸையும் போடலாம், அது உங்களோட சாய்ஸு. ஸோ நல் செட்டை எடுத்து போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது தனித்தனியாக எடுத்து எழுதணும். ஸோ ஏ, அடுத்தது பார்த்தீங்கன்னா பி, அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்பினேஷன். எத்தனை காம்பினேஷன்? முதல்ல சிங்கிளாக போட்டோம், அடுத்தது டபுளாக போடுறோம். ஸோ இருக்கிறதே டபுள்ன்றதுனால ஃபைனல் ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏபியோட முடிஞ்சிடும். ஸோ அப்போது இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது செக் பண்ணி பார்க்கலாங்களா? 1, 2. ஸோ நம்ம ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா 2 பவர் 2, இந்த எம்ன்றது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ 2 பவர் 2னா என்ன அர்த்தம்? 2 into 2, தட் இஸ் என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 4. உள்ளே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 4 எலமெண்ட்ஸ் அப்படியே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி b is equal to செட் ப்ராக்கெட்டில் 1, 2, 3. எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம செக் பண்ணலாமா? ஸோ 2 பவர் 3னா 2 2s are 4, 4 2s are 8. அப்போ மொத்தமாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 8 எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அப்போது பவர் செட் ஆஃப் பின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு செட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நல் செட்டை போட்டுருங்க. அடுத்தது காம்பினேஷன் எப்படி பிரிக்கணும்னா, இங்கே 3 நம்பர் இருக்குது இல்லைங்களா, தனித்தனியாக எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுளாக எடுத்து எழுதணும். அடுத்தது ட்ரிப்பிளாக எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 போட்டுடுறோம். இப்போ தனித்தனியான என்ன வரும்? 1 போடுங்க, அடுத்தது 2, 3 எல்லாமே செட் ப்ராக்கெட்டில் போடணும். அடுத்தது டபுள் காம்பினேஷன்னா 1, 2, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2, 3, அடுத்தது 1, 3. இது ஈஸியான காம்பினேஷன் தான். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் காம்பினேஷன், தட் இஸ் அப்படியே எடுத்து எழுதுருங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை செட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 எலமெண்ட்ஸ்ன்றது இருக்கும். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், D இஸ் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்டில் P, Q, R, S 4 எலமெண்ட் இருக்குது. அப்போ 2 பவர் 4னா 2 into 2 into 2 into 2, that is 16 எலமெண்ட்ஸ் உள்ள வரும். ஸோ செக் பண்ணிடலாமா? ஸோ அப்போ P of D, பவர் செட் ஆஃப் Dன்றது ஃபஸ்ட்டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக மறக்காமல் நல் செட்டு, அதாவது வெற்று கணம், அதை நம்ம எடுத்து போட்டுரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 4 இருக்குது இல்லைங்களா, எப்படி எடுத்து எழுதணும்? முதல்ல தனித்தனியாக செட் ப்ராக்கெட்டில் போடுங்க. P, Q, R, S சிங்கிள் காம்பினேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது டபுள் காம்பினேஷன். டபுள்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எடுத்து எழுதணும்? இப்போ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று எழுதுனதையே திரும்ப எழுதுவோம், இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு பியோட மீதி இருக்கிறத 3 கம்பைன் பண்ணுங்க. ஸோ PQ, அடுத்தது PR, அடுத்தது PS எழுதியாச்சுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா Qவோட கம்பைன் பண்ணுங்க. இப்போ Pயை விட்டுருங்க, Qவோட கம்பைன் பண்ணுங்க. QR, QS முடிச்சாச்சுங்களா? இப்போ Rஓட காம்பினேஷன் RS. ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லா காம்பினேஷனுமே கவர் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் காம்பினேஷன். ட்ரிபிள் காம்பினேஷன் எப்படி பண்ணுறது? இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட் நம்பரை விட்டுருங்க. அப்போ லாஸ்ட் நம்பரை விட்டால் என்ன வரும்? PQR. இதை ஒரு செட் ப்ராக்கெட்டில் எடுத்து எழுதுங்க. அடுத்தது முன்னாடி நம்பர் லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பராக விட்டுக்கிட்டே வாங்க. அப்போ மீதி என்ன இருக்குது? P, Q and S, அது அடுத்த காம்பினேஷன். அடுத்தது Qவை விட்டுருங்க. ஸோ PRS நெக்ஸ்ட் காம்பினேஷன். அடுத்தது Pயை விட்டுருங்க. ஸோ QRS இது நெக்ஸ்ட் காம்பினேஷன். ஸோ ட்ரிபிள் காம்பினேஷனும் முடிஞ்சு போச்சு. அடுத்தது 4த்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்து எழுதணும். ஸோ இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை எலமெண்ட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 16 எலமெண்ட்ஸ். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா E இஸ் ஈக்குவல் டு நல் செட். கொடுத்துருக்கிறதே ஒரே ஒரு எலமெண்ட் தான். அப்படி பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 1 which is 2 பவர் 0ன்னு சொல்லிட்டு அர்த்தம். நல் செட்டுன்னா என்ன அர்த்தம்? எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா பவரில் 0ன்னு சொல்லிட்டு அர்த்தம். எனிதிங் டு த பவர் 0 என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போது P of E எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன போடுவோம்? வெறும்னா ப்ராக்கெட்டை மட்டும் போடுவோம், which is considered as a single set, அதாவது சிங்கிள் எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மேக்ஸ் பற்றின பேசிக்ஸ் நிறையவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்குதோ கண்டிப்பாக போய் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லையும் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் ஆஃப் மேக்ஸை பாருங்கள். உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.